Hi guys, நான் உங்க ஸ்னேகா. இது நம்ம ஸ்னேகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இப்போ நான் ரீசெண்ட் டைமா என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய பிம்பிள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு பிம்பிள் இருக்கு. இப்போ இதை நான் ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து நான் என்னெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க இப்பதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் எதை ஷேர் பண்ண போறேன்னா என்னோட ஃபேஸ் வாஷ். நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப கொஞ்சம் அப்படியே கொதறி வச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்க, இந்த இருக்குல்ல, நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து எவ்வளவு கிழிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இது ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். நானும் பிரகன் ரெண்டு பேருமே இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஆயில் ஸ்கின்ங்கிறனால இதுதான் யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னா ஹிமாலயாவோட ஆயில் கிளியர் லெமன் ஃபேஸ் வாஷ். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து லெமன் அண்ட் ஹனி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லெமன் அண்ட் ஹனி இருக்கிறனால நம்ம ஃபேஸை வந்து ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். எனக்கு நிறைய டார்க் ஸ்பாட் இருந்துச்சு. உங்களுக்கு என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு, இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கு. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும். ஏன்னா அது வந்து ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுது. இப்போ நம்ம ஃபேஸ் ட்ரை ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது. அதே மாதிரி சுருக்கமும் எந்த விழாது. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து கூலாக தான் இருக்கும். இதில் வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே இதில் வரவே வராது. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது என்ன மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். எனக்கு இப்போ கூட அந்த ஒரு பிம்பிள் இருக்குது பாருங்க. நிறைய பிம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளிசரின் சோப் யூஸ் பண்ணுங்க, பிம்பிள்ஸ் வந்து என்ன ரெடியூஸ் ஆகும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானுமே வந்து பியூர் சோப் தான் யூஸ் பண்ணேன். பியூர்ஸில் வந்து நிறைய கிளிசரின் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணப்போவும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. பட் இதுலேயும் நிறைய வந்து கிளிசரின் இருக்கிறதுனால இது வந்து பிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நமக்கு ஆயில் ஸ்கின்னும் வரையா, ஸோ வந்து இந்த ஆயிலையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது, நம்ம பிம்பிளையும் என்ன செய்யுது, ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதில் வந்து கிறிஸ்டல் மாதிரி குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி கிறிஸ்டல் வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று நம்ம ஃபேஸில் உள்ள ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி கிறிஸ்டல்னால நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க தைரியமாக இந்த லெமன் ஃபேஸ் வாஷ், ஆயில் கிளியர் லெமன் ஃபேஸ் வாஷ், ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ரிவ்யூ சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல, அதான் வந்து எவ்வளோ கிழிஞ்சே போச்சு. நான் எவ்வளோ இது யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் பிரகனுமே இவ்வளோ இது யூஸ் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் பாட்டில் வாங்கணும் வச்சிருக்கேன். இந்த பாட்டிலும் இல்லாமல் இன்னொன்று வந்து டியூப்லேயும் இருக்கும். எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் கையில். இப்போ வந்து என்னன்னா, என்னோட ஃபேஸ் வாஷ் முடிஞ்சுட்டு, நான் ஃபேஸ் வாஷ் முடிச்சதும் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா டோனர் யூஸ் பண்ணுவேன். நான் அதுக்கு என்ன டோனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரோஸ் வாட்டர் அப்போலோ ஃபார்மசியில் தான் நான் இது வாங்கினேன். எனக்கு அங்கே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த இது. ஸோ அப்போலோ ஃபார்மசியோட ரோஸ் வாட்டர் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுவுமே நானும் ப்ரெக்னென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே என்னென்னா கிளென்சராகவும் மாய்ஸ்சரைசராகவும் டோனராகவுமே மூணுமே இது வந்து யூஸ் ஆகுது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளென்சர்ஸ், ஹைட்ரேட்ஸ் அண்ட் நரிசஸ் த ஸ்கின். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ் முடிச்சிருந்தோன்னே இந்த டோனர் போட்டுருவேன். என்னோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டாக, ரொம்ப வாட்டர் அப்படியே சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். அப்படியே டேபிள் ஃபேன் கிட்ட எமோஜாய் பண்ணால் அப்படி குளு குளுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னோட pH லெவலை வந்து அது பேலன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் வந்து எந்த ஒரு ஆல்கஹாலும் கிடையாது. இது வந்து அடிக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே இதில் இருக்காது. இதில் வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, ஆன்டி பாக்டீரியல் ஃப்ரீ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் வந்து எந்த ஒரு ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. அதனால் நமக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இருக்காது. சில ரோஸ் வாட்டர் வந்து நம்ம அடிக்கும்போது ரோஸ் அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வரும். பட் இதில் வந்து எந்த ஃப்ராக்ரன்ஸுமே வராது. அடிக்க வந்து சூப்பராக இருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட ஃபேஸ் வாஷ் நான் முடிச்சிட்டேன், என்னோட டோனரும் முடிச்சிட்டேன். நான் அடுத்தது போட போகிறது என்னன்னா மாய்ஸ்சரைசர் போடுவேன். இதை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இதோட வீடியோ என்னன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் இது பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது என்ன பண்ணுவோம் எல்லாமே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் இதை யாரை பார்த்து வாங்கினேன், இதோட ரிவ்யூ ஃபுல்லாகவே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கீழே லிங்க் கொடுக்குறேன். இது வந்து அரோமா மேஜிக் ஜூனிபர் பெரி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதுவுமே நான் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆயில் ஃப்ரீ தான். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னால நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆயில் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே பாருங்கள், இவ்வளோ இருந்துச்சு, நான் வந்து இவ்வளோது யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளோ இருக்குன்னா நானும் பிரகன் 2 பேருமே எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரகன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் பண்ணிடுவோம், பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். பிரகன் அவ்வளோவா மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ண மாட்டான், ஆனால் இவ்வளோ தான் காலியாக இருக்குது. அது 2 கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவான். இதுலேயும் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது, ஹார்ஸ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இந்த இது. அது மாதிரி இது வந்து எந்த கெமிக்கலும் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கலக்காதனால இது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. பாருங்கள், நமக்கு வந்து மார்க்கெட்டில் க்ரீன் கலரில் நிறைய மாய்ஸ்சரைசர் விற்கிறாங்க, அலிவேரா ஜெல், அந்த இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கிறத மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஸ் இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நேச்சுரலாக இருக்கும். இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நான் அது முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 போட்டதுக்கப்புறம் நான் டேரெக்டாக பவுடர் போட்டுருவேன். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா வெளியே எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா நான் எந்த ஒரு மேக்கப்பும் போட மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோனர் முடிச்சதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் ஒயிட் டோன் பவுடர். இதை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ போடாமல் நான் வெளியே போக மாட்டேன். இவ்வளோதான், இதை முடிச்சு என்னோட மேக்கப்பை சிம்பிளாக முடிச்சா லிப்ஸ்டிக்கோ எதுவுமே போட மாட்டேன். இது போட்டதுக்கப்புறமே நம்ம ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கணும். ஏன்னா இப்போ போடலை, ஆனால் கொஞ்சம் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி சைனிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என் பரு கூட ரொம்ப சைனிங்காக தெரியுது. இது வந்து 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து மார்னிங் காலையில் வந்து எந்திரிச்ச உடனே நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஃபேஸ் வாஷ் டோனர்லாம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம தூங்க போயிடலாம். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக நல்லா க்ளோவாக இருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு வேளை கொடுக்கலன்னா என்னன்னு கேளுங்க. இதை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால, இதை பாருங்கள், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கும். இதை பாருங்கள், இவ்வளோதான். அது தண்ணி மாதிரி ஒரு தண்ணி ட்ராப் வந்து இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிரும். நிறைய மாதிரி திட்டா ஒரு மாதிரி ஜெல் மாதிரிலாம் இருக்குது. அந்த பாருங்க, தண்ணி மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிரும். ஸோ வந்து நம்ம ஸ்கின்ல போட்டிருக்கிறதே தெரியவே தெரியாது, அவ்வளோ அழகாக வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிரும். ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இது மட்டும் தான் கூட நான் எந்த ஒரு ஃபேஸ் பேக் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் வந்து என்னோட ஃபேஸ் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கண்ட ஃபேஸ் பேக்லாம் நான் போட்டிருக்கேன். நானுமே நிறைய ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு யார் பார்க்க போகிறா, இவன் தானே அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு. அதனால 1-2 போட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளால் எந்த ஒரு நம்ம ஃபேஸை வந்து நம்மளால் வந்து கேர் பண்ணிக்கவே முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச சின்ன ப்ராடக்ட்னால இதை வச்சு என்னோட ஃபேஸை வந்து நான் கேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் போட்டதே கிடையாது. இந்த 3 மட்டும்தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பியூர் சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபுல் கிளிசரின்னால என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு சொன்னது வந்து பியூர்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் பிம்பிளாக ரெடியூஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன், ரொம்பவே ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்ட் டைமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ், இந்த டோனர், இந்த மாய்ஸ்சரைசர், இந்த 3 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணாமல் நான் ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எல்லாமே காலியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.